ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நடேசனுக்கு அவங்களுடைய வீட்டை விட்டுட்டு வேறு இடத்துல எங்கேயும் தங்கி தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்காங்க. நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க. நடேசனை சொன்னால் மட்டும் பத்தாது, உயில் எழுதி வச்சுருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறேன், அதுக்கான பத்திரம் வேணையா, சும்மா வாயிலே வடை சுட்டிருந்தா அந்த வீட்டுக்குள்ளே நம்மளை இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நடேசன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நடேசனுக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம அப்பா நமக்குன்னு தானே சொல்லிட்டு போனாங்க, அது நமக்கு தெரியும், செத்து போனால் நம்ம அப்பாவுக்கு தெரியும், இவங்களுக்கெல்லாம் எங்கே தெரிய போதும், இருக்கிற சொத்து பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சொத்தையும் பிடுங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பல்லவன் சின்ன பெட்டில் படுத்துக்கிறாங்க. பாண்டி, சேரன் இவங்க 3 பேரும் பெரிய பெட்டில் படுத்துக்கிறாங்க. பல்லவா, நீ இங்கே வந்து படுடா, அப்பா அங்கே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை எந்திரிச்சு வந்து இங்கே படுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 3 பேரும் இப்போ இதில் படுத்துக்கிட்டீங்க, அதில் அப்பா படுத்துக்கிட்டாரு, இப்போ நான் எதில் படுக்கிறது? பேசாமல் நிலாம் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நான் அந்த ரூம் காய்ச்சி போயிருப்பேன், அங்கேயே என்னை போக விடாமல் இங்கேயே இருக்க சொல்லிட்டு இப்போ எப்படிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு கேட்டுட்ருக்காரு. பல்லவா வாடா, இதில் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய ரூம், இவ்வளோ அமௌண்ட் கட்டி 2 ரூம் வாங்கி இதிலே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தங்குறதுக்கான 2 ரூம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ மட்டும் பணம் கொடுக்கல, நாங்கள் எல்லாரும் தான் பணம் கொடுத்துருக்கோம், வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. அட போடா, நான் வேணா நிலாக்கிட்டே திரும்பவும் போய் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கட்டானே, அவங்களே வந்து யாராச்சும் வந்து அங்கே தங்கிக்கோங்கன்னு கேட்டுட்டு போனாங்க, ஆனால் நீ இருக்கே எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோழா, இதானே உனக்கு பிரச்சனை, இங்கே வா, நீங்கள் 3 பேரும் படுத்துக்கோங்க, நான் அப்படி கீழே கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துனே தூங்கிடுறாரு. எவ்வளோ சொல்லியும் பெட்டில் வந்து படுக்கிறது கூட கிடையாது, மற்றவங்க எல்லாருமே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீலா அந்த பக்கம் அவங்களுடைய ரூம்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கினா கூட நடேசனுக்கு மட்டும் தூக்கமே வர்றது கிடையாது. நைட் ஃபுல்லாக வந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த வீட்டை பற்றி, அந்த வீட்டுக்குள்ளே எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடு அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் அது எதையுமே அந்த ரூம்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளேயும் நடேசன் போகாமல் வெளியில தான் காத்தோட்டமாக படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த 4 செவத்துக்குள்ளே இங்கே படுத்துன்னு தூங்கணும் அப்படின்னு சொன்னால் தூக்கம் வருமா? ஒரு ஜன்னல் விண்டோர் கூட திறந்து வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது, அவருக்கு தூக்கமே வர்றது கிடையாது. நடு ராத்திரியில் எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு வெளியில் போயிடுறாரு. மற்றவங்க எல்லாம் மட்டும் நல்லா தூங்கிடுறாங்க. அவர் கடைசியில் பார்த்தா போயிட்டு வெளியே ஹாலில் வந்து உட்காந்துட்ருக்காரு, கீழே போயிட்டு அண்டர் கிரவுண்டில். அப்போது செக்யூரிட்டி பார்த்துட்டு, என்னையா தூங்காமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் ஈவினிங் தானே வந்தீங்க அப்படின்னு. ஆமாம் 2 ரூம் புக் பண்ணி இங்கே தான் தங்கியிருக்கோம் குடும்பத்தோடு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது என் ரூமுக்குள்ளே போய் தூங்காமல் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. தூக்கம் வரல, இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு இங்கே வந்து 4 ரூமுக்குள்ளே எப்படி படுத்து தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு நடேசன் வந்து வெளியிலே உட்காந்துடுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு. சரி, நீ முழிச்சுட்டு தானே இருக்க போகிற, நம்மளுக்கு இப்படி காத்தோட்டமான இடத்துல உட்காந்தா தான் தூக்கம் வரும், நான் இப்படியே உட்காந்து கூட தூங்கிக்கிறேன் அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி இங்கே உட்காந்து தூங்கக்கூடாதே அப்படின்னு. என்னையா இப்படி பண்ணுறீங்க, வெளியில் கூட உட்காரக்கூடாதா, உள்ளே தான் பணம் கட்டி உட்காரணும், வெளியே உட்காரதுக்கு கூட காசு கட்டணுமா என்ன, ஃப்ரீயாக காத்தோட்டமாக தானே உட்காரேன், யார் வந்து கேட்குறாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நல்லாவே தூங்கிட்டு இருந்த சேரனுக்கு நடுவில் திடீர்னு முடிப்பு எழுந்தது. எந்திரிச்சு பார்க்குறாரு, அப்பாவை காணோம், எங்கே போயிட்டாரு அப்படின்னு தெரியாமல் ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பாரா அப்படின்னு சேரன் பயந்துக்கிட்டே வெளியில் இறங்கி வராரு. பார்த்தா நடேசன் கீழே உட்காந்து வாட்ச்மேன் கிட்டே பேசிட்டு பார்த்ததும், அப்பா இங்கே என்னப்பா பண்ணுறீங்க தூங்காமல் அப்படின்னு வந்து கேட்குறாரு. எனக்கு தூக்கமே வரலடா, அதான் நான் அப்படியே காத்தோட்டமாக இங்கே எந்திரிச்சு வந்துட்டேன், நீ போய் தூங்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா தூங்காமல் படுத்துக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. தம்பி, அவருக்கு வயசாயிடுச்சுல, சொந்த வீட்டை விட்டுட்டு திடீர்னு வந்து இந்த மாதிரி ரூம்குள்ளே படுத்து தூங்கினா அவருக்கு எப்படி தூக்கம் வரும், அதான் இங்கே வந்துட்டாரு, விடுப்பா, எனக்கு பேச்சு துணைக்கு இங்கே தான் இருக்காரு, அவர் எங்கேயும் போக மாட்டார், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படுத்து தூங்குப்பா அப்படின்னு வாட்ச்மேன் சொல்கிறாரு. சரிப்பா, கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வந்து படுங்க அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டு திரும்பவும் மேலே ஏறி வந்துடுறாரு. திரும்பி நடேசனை பார்த்துக்கிட்டே மேலே ஏறி வந்துட்டுருக்காரு சேரன் வந்துட்டு. அப்புறம் வந்து உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நிலா, பல்லவன், பாண்டி,
சோழன் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நான் நாளைக்கு காலையில் எங்கே போக போகிறேன், தங்குறதுக்கு இடம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரூமுக்கு 8000 ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம், மாதம் 8000 வாடகை கொடுத்து எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் தங்கினா கூட ஒரு மாதம் முழுசாக நிம்மதியாக இருக்கலாம், ஒரே நாளுக்கு இந்த ரூமில் 8000 கொடுக்க வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக நாளைக்கு காலையில் எப்படியாச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் விசாரித்து நாளைக்கு முதல்ல ஒரு வீடை பார்க்கணும், வாடகைக்கு நிலா இருக்குது, நிலாவை இப்படியே இங்கேயே தங்க வச்சுட்டு இருக்க முடியாது, எல்லாருக்கும் வசதி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சேரன் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எப்படியோ தூங்கி காலையில் எழுந்திரிச்சிடுறாங்க. நடேசன் அப்போ தான் எழுந்திரிச்சே வராரு, அது வரைக்கும் நைட் ஃபுல்லாக தூங்குறதே கிடையாது. ஆனால் இவர் எங்கே காலையிலே போயிட்டு வராரு அப்படின்னு, அவர் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, வெளியே வாட்ச்மேன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, இப்போ தான் வராரு. அப்பா நீங்கள் இப்போ தானே வரீங்க, நான் உங்களை நைட்டே வர சொன்னல அப்படின்னு, போடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அமைதியாக உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் நிலாவுமே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அண்ணே அப்படின்னு வராங்க. வந்து ரூம்குள்ளே எல்லாருமே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு எங்கேயாச்சும் ரூம் பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சாரிண்ணே, எனக்காக வீடு க்ளீன் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு, நான் மட்டும் பாம்புன்னு கத்தாமல் இருந்தேன், எனக்காக நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுற வேலை எடுக்காமல் இருந்திருந்தா நீங்கள் எல்லாருமே அங்கேயே இருந்திருப்பீங்க, நான் அவசரப்பட்டதுனால தானே இப்படி அப்படின்னு நிலா சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெரிய வீடு அது, நாம் எப்போ வீடை க்ளீன் பண்ணும்போதும் அவங்க இப்படி தானே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த தடவை போலீஸை கூட்டிகிட்டு வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க, வேறு டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லைங்க, உங்களால் தான் இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாருமே அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் போய் எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சோழன் போயிட்டு எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வராங்க. சரி லஞ்ச் எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு, அதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீடு தேட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கேன், அந்த பக்கம் அங்கே கார்த்திகா ஊர்லேருந்து திடீர்னு வந்திருக்காங்க. இங்கே கஸ்தூரியா அவங்களுடைய அண்ணனும் இவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்நேரம் பேகை தூக்கிட்டு தெரு தெருவாக ராத்திரி முழுக்க எங்கே தான் திரிஞ்சுட்டு திரிஞ்சாங்களா தெரியலையே, அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவனுங்க எங்கே போனால் நமக்கு என்னென்ன வீடுங்க, அவங்கள பற்றி இனி நினச்சி கூட நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிச்சிங்க, அந்த வீடு இனி நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்திகா ஊருக்கு வராங்க. வந்த உடனே அம்மா அப்படின்றாங்க. கார்த்திகா என்னடி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்திருக்க அப்படின்னு. அதுவாம்மா, அவருக்கு இங்கே ஒரு வேலையாக வந்தார், அவர் அந்த வேலையை முடிக்க போயிருக்காரு, நான் அப்படியே உங்களை பார்க்கணுன்னு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி அப்போ மாப்பிள்ளை வருவார் இல்லை அப்படின்னு. ஆமாம்மா, வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காருமா, பக்கம் எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 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 வா, இப்படி இங்கே வரேனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, அம்மா நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்காங்க. மாமா எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்காருமா அப்படின்னு. அப்பா நல்லா தாண்டி இருக்காரு, ஃபோன் பண்ணியிருந்தாரு, அவர் தான் வேலைக்கு கிளம்பிட்டாருல்ல அப்படின்னு. ஓ அப்படியாம்மா, சரி சரி அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவும் அங்கே உட்காந்து ரொம்பவே போர் அடிக்குது, என்ன நீங்கள் எப்பயும் இல்லாமல் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. நீ வந்திருக்கல்லம்மா ஊர்லேருந்து, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நான் வராததுக்கு முன்னையே நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கார்த்திகா கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏன் நாங்கள் 2 பேரும் எப்பயுமே சோகமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கார்த்திகோடைய அம்மா கார்த்திகா கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா இருந்துக்கிட்டு, அவர் நைட்டு வந்ததுக்கு அப்புறமா நைட்டே கிளம்புற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடே யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் தோ இப்போ தான் வந்து நிற்கிற, உடனே நைட்டு கிளம்புறேன்னு பெரிய குண்டா தூக்கி போடுற, இதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு. என்னம்மா, நான் வந்து உன்னை பார்த்துட்டு போகக்கூட கூடாதா அப்படின்னு. அதுக்குன்னு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி அப்போ வேலை முடிஞ்ச உடனே 1 நாள் 2 நாள் ஆச்சு இருக்கிற மாதிரி வந்திருக்கலாம்ல, நீயும் மாப்பிள்ளையோ முன்னாடியே கிளம்பு அப்படின்னு. அவருக்கும் வேலைம்மா, வேலை விஷயமா தான் இப்போ இங்கே வந்திருக்காரு, அந்த சாக்கில் நான் தான் கூட வந்திருக்கேன், அவர் நைட்டுக்கு உடனே அப்படியே வேலையை முடிச்சுட்டு நைட்டு கிளம்பி காலையில் ஆஃபீஸ் போயிடுவாருமா, அப்படியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, மாப்பிள்ளை வர்றதுக்குள்ளே அவர் பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், நைட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டுருமா, அவர் வந்ததும் கிளம்பணும், டைமே இருக்காது, நான் மாமா வீட்டில் போயிட்டு மாமாவை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்னடி சொல்லிட்டு இருக்க, நீ எங்கே போகிற இப்போ அப்படின்னு. எங்கம்மா, சேரன் மாமா வீட்டுக்கு தான் அப்படின்னு. அங்கெல்லாம் நீ ஒன்றும் போக தேவையில்லடி அப்படின்னு. என்னம்மா நீங்கள், நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் இதே தான் சொல்லிட்டுருக்கீங்க, ஏம்மா இன்னமும் உங்களுக்கு சேரன் மாமா மேலே இருக்கிற கோவம் போலியா, நான் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேம்மா, எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கவும், அங்கெல்லாம் போனால் கூட அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கடி, நீ அங்கே போகாதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற நீ, மாமா வீட்டில் இல்லாமல் அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த வீட்டிலலாம் இப்போ யாரும் இல்லை, அவங்கெல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ போனாலையும் அங்கே யாரையும் பார்க்க முடியாது, வா அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னம்மா ஆச்சு? சரி மாமா, வீட்டிலேருந்து எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? எங்கம்மா போயிருக்காங்க? அவங்க வீட்டை விட்டு எங்கம்மா போய் தங்குவாங்க? அவங்களா போயிருக்க முடியாது. என்னம்மா நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்களா? அதுக்கு தான் 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா? சேரன் மாமா வீட்டில் அங்கே யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏண்டி அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோம்? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி எதுவுமே இல்லையா என்ன? நாங்கள் போய் அதே வேலையை அங்கே உட்காந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுடி. அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போனதா அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சொல்லிக்கினாங்க, என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாம் என்னம்மா நீயாச்சும் ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டிருக்கலாம்ல, எங்கேயும் போகாதீங்க, என்ன பிரச்சனை இங்கேயே தங்குங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்லம்மா அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்கவும், அனுப்புனதே நாங்கள் தான், நாங்கள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள இருக்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அமைதி ஆயிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியலடி, நாங்களும் அவங்க விஷயத்தில் தலையிடுறதில்ல, அவங்களும் எங்கள் விஷயத்தில் தலையிடுறதில்ல, எனக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்ற மாதிரி கார்த்திகாவோடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதானே, எப்படா மாமா வீட்டிலேருந்து எல்லாரும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில் போவாங்கன்னு நீங்கள் இருந்திருப்பீங்க, அவங்க போகும்போது நீங்கள் போய் தடுக்கவா போகிறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா நினச்சிக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்புறமாக, அதாவது வெளியில் கார்த்திகா கால் பண்ணுறாங்க சேரனுக்கு. அண்ணன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, ஃபோனையே பார்த்துட்ருக்கா, யார் என்ன அட்டன் பண்ணி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, டே கார்த்திகா கால் பண்ணுதுரா அப்படின்னு. அண்ணா அவங்க எதுக்குண்ணா இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க? அதான் குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல, இப்போ எதுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கும்போது, டேய் அத்தையும் மாமாவும் பண்ண தப்புக்கு கார்த்திகா என்னடா பண்ணுவா? அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஒருவேளை நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின விஷயம் தெரிஞ்சதான் இப்போ கால் பண்ணுறதோ என்னவோ கார்த்திகா அப்படின்னு. அதான் அனுப்பிட்டாங்களே, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சோழன் கரெக்டாக வந்துடுறாரு டீ வாங்கிட்டு. எல்லாருமே தாங்க டீ சூடாறிட்டு போகுது, ஆனால் ஃபோனை அப்படி வச்சுட்டு ஊற்றி கூடின அவங்களால தான் இந்த நிலைமைக்கு நின்றுட்டுருக்கோம். இப்போ எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒரு வேளை சப்போஸ் நீ அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த வீட்டில் கூட நம்மளை அதாவது உன்னையும் கார்த்திகாவை மட்டும் வாழ விட்டுருப்பாங்கன்னு தவிர மற்ற எல்லாரையும் வீட்டை விட்டு தானே வெளியில் அனுப்பியிருப்பாங்க. ஒரு வேளை அந்த பொண்ணு அவங்களுடைய பொண்ணு அந்த வீட்டில் வாழுதுன்றதுக்கோசமாச்சு கூட அந்த வீட்டை விட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவும் இப்போ இல்லை, வேற என்னென்ன, அதான் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல, விட்டுட்டு வேலையை பாருண்ண அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நிலா இருந்துக்கிட்டு, ஏன் சோழன் பழைய விஷயங்களெல்லாம் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் எதிர்ச்சியாக தாங்க சொன்னேன், டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப கார்த்திகாவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவங்களோட அம்மா வந்துடுறாங்க. இந்தாடி டீ அப்படின்னு சொல்லிட்டு, மா குடுமா அப்படின்னு. யாருக்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. மா சேரன் மாமாக்கு தாமா அப்படின்னு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? அவங்களே வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்னமோ அவனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, போயிட்டாங்கல்ல, போனவங்க போய் தொலைஞ்சதாவே இருக்கட்டும், திரும்பவும் அவங்கள கால் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நீயே வர வச்சு உட்கார வச்சிடாத. அந்த வீட்டுக்கு சீல் வச்சாச்சு, இனி அவங்களே நினச்சா கூட அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு கார்த்திகோடைய அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாடி, அந்த வீட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால யாருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு போலீஸே அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி சீல் வச்சிருச்சு, போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களா போகல, போலீஸ் தான் நீங்கள் எல்லாரும் தான் அவங்கள ஏதோ சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி சீல் வச்சுருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு தான். ஆமாடி, ஏனே போ, இங்கே பார், வந்தோமா மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இங்கே இருந்தோமா, சாப்பிட்டுட்டு போகிற வழியை பார், தேவையில்லாமல் இந்த மாதிரி இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேஷுவலாக அவங்க பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ கார்த்திகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சேரன் மாமாவும் ஃபோன் எடுக்கல. அவர் ஃபோன் எடுத்திருந்தா கூட ஏதாச்சும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கார்த்திகாவுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுடைய அம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குமே ஒன்றும் புரியல. எங்கே போயிருப்பாங்க, எங்கே போய் தங்கியிருப்பாங்க, பத்தாததுக்கு நிலாவோட கூட இருக்காங்க, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு எங்கே இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கார்த்திகாவுக்கு அவங்க ஃபேமிலி மேலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த சமயத்தில் பல்லவா, உனக்கு காலேஜ் இருக்குல்ல, நீ நோட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கல, நீ ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் என்னென்ன நீங்கள் எல்லாரும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் மட்டும் காலேஜுக்கு போகிறதா அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. பல்லவா, எக்காரணத்தை கொண்டு உன்னோட படிப்பு வீணாயிடக்கூடாது, நீ நல்லா படிக்கணும், முதல்ல நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாண்டி சோழன் எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் பல்லவா நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு. ஆனால் எப்படின்னா அப்படின்னு.
பல்லவா அதுதான் எல்லாரும் சொல்கிறோம்ல நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு. நீ காலேஜுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு பார்த்துட்றோம். நான், சோழன், பாண்டி, நிலா, அப்பா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வீடு தேடுறதுக்காக போகிறோம். நீ சின்ன பையன், நீ எதுக்கு எங்கள் கூட அழிஞ்சிக்கிட்டு, நீ காலேஜுக்கு போயிட்டு வா, ஃபோன் பண்ணு, நாங்கள் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். நாங்கள் பாண்டி ஒரு பக்கம் போகிறோம், சோழனும் நிலாவும் ஒரு பக்கம் போய் தேடிட்டோம், அப்பா ஒரு பக்கம் போய் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தேடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தானே பல்லவா, நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் சோழனும் நிலாவும் காரில், பாண்டியும் சேரனும் வந்து பைக்கில், அதுக்கப்புறம் நடேசன் வந்து அவர் பாட்டுக்கு காலார நடந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தேடிட்டு இருக்காரு. அவர் தேடி முடிச்சதும் நடேசன் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த வீட்டு மேலே ஞாபகமாக வந்துடுது. திரும்பவும் போய் அந்த வீட்டு வாசலில் தான் உட்காந்து அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க தான் ரெண்டாம் பக்கமும் ரெண்டு சைடு தேடிட்டு இருக்காங்க, வீடு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நிலாமே என்னங்க நாமளும் நிறைய இடம் தேடி பார்த்துட்டோம், டைம் போயிட்டே இருக்குது, ஒரு வீடு கூட கிடைக்கல அப்படின்னு. என்னங்க பண்ணுறது, வீடு கிடைச்சா வாடகை அதிகமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா நமக்கு வசதி இல்லாத மாதிரி வீடாக இருக்குது, நம்ம எல்லாரும் தங்குறதுக்காக ரூம் கரெக்டாக வேணும் இல்லைன்னா அதுக்கான வீடு வேணும் இல்லைங்க, நம்ம தேடி தான் ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அண்ணனுக்கும் பாண்டிக்கும் கூட ஏதாச்சும் வீடு கிடச்சிச்சான்னு தெரியல, அவங்களுமே கால் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே தேடிட்டுருக்காங்க. கார்த்திகா திரும்பவும் விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன திரும்பவும் அவங்களே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா என்னன்னு எடுத்து பேசண்ண சரி அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. சரிண்ணா இங்கே வண்டியை நிறுத்து, அங்கே பார் பாண்டி, அங்கே ஒரு வீடு வாடகைக்குன்னு போட்டிருக்காங்க, நீ போய் அங்கே விசாரிச்சுட்டு வரையா அப்படின்னு கேட்கவும் சரிண்ணா அப்படின்னு. அப்போ வண்டி அங்கே நிறுத்துற இடத்துல இவர் பேசிகிட்டு இருக்காரு. பாண்டியன் போயிட்டு உள்ளே விசாரிச்சுட்டு வரதுக்காக போயிருக்காங்க. சொல்லு கார்த்திகா அப்படின்னு. மாமா என்னமாம்மா நீங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணிக்கிட்டு தான் இப்போ தான் அம்மா சொன்னாங்க மாமா, இப்போ தான் நான் ஊருக்கு வந்திருக்கேன். என்ன மாமா என் அம்மா அப்பா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி சீல் வச்சுட்டாங்களா? என்ன மாமா நீங்களா வீட்டை விட்டு வெளியில் போனீங்களா? என்னென்னமோ சொல்கிறாங்க அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நீங்கள் எல்லாருமே போய் எங்கே மாமா தங்கியிருக்கீங்க அப்படின்னெல்லாம் வந்து கார்த்திகா கேட்டுட்ருக்காங்க. அதுவாப்பா நாங்கள் எல்லாரும் இப்போ ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கோம், நிலா இருக்குல்லப்பா, எங்கே நிலாவை கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல, அதான் நாங்கள் இப்போது வீடு வாடகைக்கு அங்கங்கே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா உங்களுக்கா இந்த நிலைமை, நீங்கள் அம்மாவும் மாமாவும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்பவே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல மாமா அப்படின்னு கார்த்திகா கேட்டுட்ருக்காங்க. என்னப்பா எதுக்கு உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் சேரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மாமா இதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் எங்கேயோ தங்கிட்டுருக்கி வீடு தேடிட்டுருக்கீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஆனால் இங்கே என் அம்மாவும் மாமாவும் கொஞ்சம் கூட குற்றவுணர்ச்சியே இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. என்ன மாமா என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னலாம் கார்த்திகை கேட்கும்போது இந்த மாதிரி நிலாவுடைய ரூமுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லவும் கார்த்திகாவே அச்சோ அப்படியா மாமா அப்படின்னு பயந்துடுறாங்க. அதை சும்மா அடைக்கணுன்றதுக்காக சரி பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ தான் மாமாவும் அத்தையும் வந்து பிரச்சனை பண்ணி போலீஸை கூட்டிகிட்டு வந்து கேஸ் வீட்டு மேலே நடந்துருக்கிறதுனால இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி சீல் வச்சுட்டாங்கப்பா, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், ஏன் மாமா நீங்கள் எனக்கு அப்போவே கால் பண்ணியிருக்கலாம்ல, நான் அம்மா அப்பா கிட்ட பேசியிருப்பேன்ல, எங்கே போவீங்க அங்கேயே இருக்க சொல்லியிருப்பேன்ல, இப்போ நான் ஊரில் தான் இருக்கேன் மாமா, நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டில் தங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் உனக்கு எதுக்கு சிரமம், நீ எல்லாம் எங்கேயும் வர வேணாம்ப்பா, நீ நல்லா இருக்கல அதுவே போதும்ப்பா அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா மாமா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகாவுமே சேரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரிப்பா நாங்கள் பொழுது அமரத்துக்குள்ளே வீடு தேடணும், நிலாவை வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்க முடியாது, வேறு வீடு பார்த்து போகணும், சரிப்பா நாங்கள் ஃபோனை வச்சுட்டுமா அப்படின்னு மாமா அப்படின்னு சொல்லவும் கார்த்திகா அப்படி சொல்லும்போது கரெக்டாக ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. சேரன் வந்து கார்த்திகாவுக்கு விஷயம் தெரியாத போல இருக்குது, பாவம் இப்போ தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஃபோன் பண்ணியிருக்கு, நாம் தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சேரன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும் பாண்டி போய் விசாரிச்சுட்டு வந்துட்டு, ஆனால் நமக்கெல்லாம் அந்த வாடகை செட் ஆகாதுன்னு அவங்க 15,000 வாடகையே கேட்குறாங்கண்ணா மாதம், அது மட்டும் இல்லாமல் 3 மாதம் அட்வான்ஸ் அப்படியே கொடுக்க சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட எங்கன்னா அவ்வளோ பணம் இருக்குது, நைட்டு ஹோட்டலுக்கு 8,000 கட்டியாச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் கம்மி வாடகையில் நம்ம வீடே பார்த்துக்கலாண்ணா, அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா வாடகை அதிகமாக இருக்குதுன்றதுக்காக இப்படி எல்லாத்தையும் நம்ம தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தால் வேறு என்ன பண்ணுறதுடா, அப்புறம் வீடு கிடைக்காம நிலா வச்சுக்கிட்டு நம்ம அங்கேயே இருக்க முடியாதுல்ல, வாடகை
அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வேறு வீடு பார்த்து சீக்கிரமாக நம்மளுக்கு செட் ஆகிற வீடாக பார்த்து நிலாவையும் எல்லாரையும் அவங்க கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சரின்னு பேசிகிட்ருக்காரு. சரி நான் வேறு வீடு பார்க்கலாம் வா அப்படின்னு பாண்டியுமே சொல்கிறதுனால வேறு வீடு தேடி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நடேசனுங்க உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டையே பார்த்துட்ருக்காரு. பேசாமல் இந்த வீட்டை பூட்டை நம்ம உடச்சிட்டு நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கேயே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நடேசன் நினைக்கிறாங்க. அது வேறு கவர்மெண்ட் சீலாச்சு, அப்புறம் நம்ம உடச்சிட்டா ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போதும் அப்படின்னு நடேசன் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம அப்பா நமக்காக உயில் எழுதி வச்சுட்டு போனார்ல, அதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையா, அது இருந்தால் இவனுங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு நடேசன் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சோழனும் நிலாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது, ஏங்க அங்கிள் எங்கே இருப்பார், அங்கிள் வீடு தேடிட்டு இருப்பார்ல, நைட்டே அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தார், திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட போகிறாரு அப்படின்னு செஞ்சாலும் செய்வாருங்க அவர். ஏன்னா நைட்டெல்லாம் ரூம்குள்ளேயே வரல, அந்த வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டுக்கு போகிறேன்னு தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏங்க அங்கிள் தான் உயில் எழுதி வச்சுட்டு போனார் தன்னுடைய அப்பா, அது அவருக்காகன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது அந்த லாயர் இல்லை உயில் எழுதி வச்சவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பழைய காலத்து ஆள் இருப்பாங்க இல்லைங்க, அவங்க கிட்ட போனால் இந்த உயில் எழுதி வச்சதுக்கான காப்பி இவங்க கிட்ட தான் இல்லை, அவங்க கிட்ட காப்பி இருக்கும் இல்லைங்க, ஒரிஜினலை கொடுத்துட்டு காப்பியோ ஜெராக்ஸோ அவங்க வச்சுருப்பாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் சட்டுன்னு சோழன் பிரேக் போடுறாரு. ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு, இந்த யோசனை நம்ம யாருக்குமே வரலையே அப்படின்னு உடனே அங்கிள் இருக்கிற இடத்துக்கு போனாங்க, அவர்கிட்ட போய் இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னதும் கால் பண்ணுறாங்க. நடேசன் அங்கே வீட்டாண்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நேராக வந்து வீட்டாண்டிக்கு வராரு. அங்கிள் இங்கே என்ன பண்ணுறீங்க வந்து உட்காந்துக்கிட்டு அப்படின்னு, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு, அங்கிள் உயில் அவளுடைய அப்பா உங்களுக்கு எழுதி வச்சுட்டு போனதா தானே நீங்கள் சொன்னீங்க, அதை தான் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, தொலைச்சிட்டிங்க, ஆனால் அந்த உயில் எழுதி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஆளுங்க யாராச்சும் தெரியுமா அங்கிள், அவங்க கிட்ட இன்னொரு காப்பி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற புரியலையே அப்படின்னு, அங்கிள் இந்த காலத்துலலாம் வந்து வக்கீலை வச்சு இந்த மாதிரிலாம் பத்திரம் ரெடி பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஒரு பத்திரம், ஸோ அவங்க பத்திரம் உயில் எழுதி வச்ச அந்த டேட்டில் வந்து நோட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அது வந்து நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம இல்லாதப்போ கூட தேடி தருவாங்க, அந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்னு. ஓ எழுதி வச்ச ஆளை கேட்குறியாம்மா நீ, அவன் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானா யாருக்குமா தெரியும், ஆனால் ஒருத்தரை வச்சு தான் என் அப்பா சாகாததுக்கு முன்னே உயிர் எழுதினாரு அப்படின்னு கேட்கவும், அங்கிள் அது போதும் அங்கிள், நீங்கள் அவர் யார் என்ன எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அவரை வச்சு நம்ம அவர் வச்சிருக்காரா என்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கிள் அப்படின்னு சொன்னதும், அவர் இப்போ எங்கே இருப்பான், அவன் வீடு ஊர் தெரியும் ஆனால் அவன் வீடு அட்ரஸ் தெரியாது அப்படின்னு, ஊர் தெரியும் இல்லை அங்கிள், அங்கே போய் நம்ம தேடுனா அவன் பேரை சொல்லி விசாரிச்சா கண்டிப்பாக கிடைக்கும், வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது, நிலா சொன்ன மாதிரி அந்த ஊருக்கு போய் அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த நடேசனுடைய பேரில் இருக்கிற உயிலோட காப்பி இருக்க போதா, அப்படி இருந்தால் அவங்களுக்கு லக்கு தான். ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.